ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கதை வந்துட்டு புரியல அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி நான் சிம்பிளிஃபையாக மாடிஃபை பண்ணி தான் உங்களுக்கு புரியுற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணால் கூட மேபி உங்களுக்கு கதை புரியாமல் போகலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 9. ஓ, ஸ்டாக்ஸில் போடுறதுக்காக வீடியோ எடுக்கியா அப்படின்னு பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்கவா அவங்க டீம் மெம்பர் ஒருத்தன் வரா. அந்த ஏரியாவை செக் பண்ணிட்டு அது சேஃபாக தான் இருக்கு, வாங்க போய் ஸ்பெல்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ திரும்பி வந்த இவங்க டீம்மேட் சொல்றான். திடீர்னு பார்த்தா இவங்க எபிலிட்டி எதுவும் ஒர்க் ஆகல. ஏரியாவை பார்த்துட்டு வரேன்னு போன அந்த டீம்மேட் திடீர்னு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி கொள்றான். பார்த்தா அது அந்த ஃபேக்கான சாரசாதான். இனிதான் உண்மையான ஃபன்னே இருக்கு அப்படின்னு பா சொல்றா. இப்போ இவள எல்லாருமே 100 பேசஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவளால சாரசாவா மட்டும் இல்ல எந்த ஒரு உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது யார் இந்த புது பர்சன் அப்படின்னு ஆங்கரிங் பண்ற அந்த காசுமிங்கிறவா சொல்றா. மீடியால இருக்கிறவங்க ஏன் இதை சீரியஸா பேசல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். முதல்ல இந்த டாப்பிள் கேங்கர் எப்படி கிரியேட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பா இது ஒரு விர்ச்சுவல் இமேஜ் தான். சோ சயாஞ்சி மாதிரி மட்டும் இல்ல, அவளால எப்படி வேணாலும் மாற முடியும். ஈவன் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட அவளால மாற முடியும். இப்படிவா பண்றது மூலியமா டீம்மேட்ஸ்குள்ளேயே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சந்தேகம் வரும். சோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இனிமே நம்ம எப்பவுமே எங்க போனாலும் 2 பேராச்சும் மினிமம் ஒன்னா சேர்ந்து தான் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். அவங்க இஷ்டத்துக்கு யாரும் ஓடாம இருந்தா சரின்னு பிரசிடென்ட் சொல்றான். ஐயோ திரும்பவும் நான் அவங்க கிட்ட தோத்துட்டேனா அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லுவோம். இப்ப காலையில 2 மணி நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு இன்னும் நிறைய விளையாடணும் அப்படின்னு பா சொல்லுவோம். ஸ்கூலுக்கு போவேனாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஏன் போகணும்? ஸ்கூலுக்கு எல்லாம் போனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நான் பேச வேண்டியது இருக்கும். சோ நான் இங்கே இருந்து பா சொல்லுவோம். ஆனா நானும் ஸ்ட்ரேஞ்சர் தானே நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீங்க ஸ்பெஷல் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மடியிலேயே தூங்கிருந்தா. சரி நம்மள தூங்க வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ சயாஞ்சியோட ரூமுக்கு போறான். இது நான் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வெளியவே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு வா சொல்றா. 10 நிமிஷமா அப்படின்னு நம்ம ஹீரோவா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவ்வளோ கதவை திறக்கிறா. ஹீரோட்டோ சுத்தி முத்தி ரூமையே பார்க்காத. ஐ மீன் அதுக்கு நீ என்ன பாருன்னு நான் சொல்லல அப்படின்னு வா சொல்லுவோம். நான் எங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதோ வெளியே இருக்கிற அந்த பில்டிங்க பாருன்னு வா சொல்லவும். ஜன்னல் வழியா நம்மள யாராச்சும் பார்த்துட்டா எம்ப்ரஸ் அண்ட் 7 ஸ்டாரின் ரகசிய காதல் மீட்டிங்னு நாளைக்கு நியூஸ்ல வர நம்ம ஹீரோ சொல்லவும். சயஞ்சிய ஸ்கிரீனை போட்டு ஜன்னலை மூடுறா. இப்பெல்லாம் எல்லாருமே அந்த டாப்பிள் கேங்கரை பத்தி தான் பேசுறாங்க. அவளுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக ஏன் இமேஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சந்தேகத்துல சில டீம் அவங்க டீமையே காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சயாஞ்சி சொல்லவும். சில டீமுக்குள்ள அந்த சந்தேகத்தை விட அவங்க டீமுக்குள்ளேயே 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் டீம்ல எதுவும் பிரச்சனையான்னு சாரசா கேட்கவும். அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். ஈவன் 100 ஃபேஸ் இந்த கேம்ல இருந்தாலும் கேமை டாமினேட் பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் 100 ஃபேஸஸ் வேற ஒரு டீம்ல இருக்கிற ஆளுங்களே கொள்றா. இவளோட ஸ்பெஷல் மூமெண்ட் ஸ்பெல் எதுவுமே டைம் லிமிட்டே இல்லாம இருக்கு. சோ அதனாலயே மத்த டீம் எல்லாத்தையும் ஈஸியாவா காலி பண்ணிட்டு இருக்கா. நானே ஃபாஸ்டா முன்னாடி போகாத, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லவும். எனக்கு தெரியும் அப்படின்னு நானே போறேன். எப்பதான் சண்டை போட்டதை நிறுத்துவாங்களோன்னு ஹீமஜி பாக்குறா. திடீர்னு ஒரு டார்க் கிளவுட்ஸ் இவங்க எல்லாரையுமே மூடுது. யாரையுமே என்னால பார்க்க முடியல. திடீர்னு யாராச்சும் டாப்பிள் கேங்கரா மாறிட்டா என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானே போன வருஷம் என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்த அப்படின்னு செஞ்சு கேட்கவும். மறந்து போச்சுட்டா, எனக்கு ஞாபகம் இல்ல நானே சொல்றா. நீ ஃபேக் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நீ என்ன கிஃப்ட் கொடுத்தன்னு சொல்லு அப்படின்னு நானே கேட்கிறா. இப்ப டைம் ஆகி கேம் முடியுது. நானே பிரசிடென்ட் 2 பேருமே ஒரிஜினல் தான். பட் அவன் சந்தேகப்பட்டாங்கிறதுனாலயே இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை வந்துருது. சரி எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தனியா விடுங்க, மதிய கேம் நீங்களே விளையாடுங்க அப்படின்னு செஞ்சு சொல்லவும். அப்படின்னா கமாண்டர் பொசிஷன் உனக்கு தேவையில்லையா, உங்களுக்குள்ள ஒரு பெட் இருக்குல்ல அப்படின்னு ஹேமஜி கேட்கவும். ஓ ஆமா, அதர் டீம்ல இருக்கிற 3 கமாண்டர்ஸ் தோக்கடிக்கிறது நான் அந்த பெட்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் கமாண்டரா இருக்க தகுதி இல்ல, ஹீரோட்டாவே கடைசி வர கமாண்டரா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சோ மதிய கேம் கண்டினியூ ஆகும்போது நம்ம ஹீரோட டீம்ல மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. இனி நாளைக்கு தான் அவங்களால கேம்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. ஹீரோட்டோ உங்களை சுத்து போட்டாங்க அப்படின்னு காகியா நம்ம ஹீரோக்கு வார்னிங் கொடுக்குறா. என்னாச்சு நாக்கிசுக்கி கேட்கவும். நம்மள சுத்து போட்டாங்க, கேர்ஃபுல்லா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ற நாக்கிசுக்கி சொல்லுவோம். நான் தான் என் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. அப்படின்னா காலையில அவங்க கிரியேட் பண்ண அந்த கிளவுட்ஸை நம்ம டீமுக்குள்ள சண்டையை வர வைக்கதானா அப்படின்னா அவங்க பிளான் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு ஆக்கிசுகி சொல்லுவோம். பேசாம நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹேமஜி சொல்றா. ரிஸ்கி மூவ் தான், பட் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வெறும் 3 பேர் தான், ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி டீமன் மைடன் சொல்லவும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்கிசுகியோ ஹேமஜியோ அந்த 2 பசங்களை தோக்கடிக்கிறோம் அப்படின்னு போறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரை துரத்திட்டு வராங்க அப்படின்னு அந்த பசங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நாங்க 5 பேர் இருக்கோம், நீ ஜஸ்ட் ஒருத்தன் தான் இருக்க. ஈவன் நீ இந்த ஐலாண்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் 7 ஸ்டாரா இருந்தாலும் நீ சரண்டர் ஆகுறது நல்லதுன்னு வா சொல்றா. அதையும் பாத்துடலாம் நம்ம ஹீரோ சொடக்கு போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொண்ணு அட்டாக் ஆகுறா. கண்டினியூஸா அப்படி 2 ஸ்பெல் அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேல் யோசிக்கிறா. ஹிமஜி அவளோட இன்விசிபிள் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த இடத்துலயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளோட 1 ஷாட் கில்ல இருந்து என்னால தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 1 ஷாட் கில்ல யூஸ் பண்ணுவோம். ஹிமஜி டக்குன்னு ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்றா. பட் அப்படி இருந்துமே கூட ஹிமஜிக்கு 4 லைஃப் பாயிண்ட் போயிருது. அந்த பேரியர்னால தான் நீ இன்னும் இந்த இடத்துல இருக்க அப்படின்னு வா சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ஹிமஜியோ ஓடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஏரியாவை ஆக்குபை பண்ணிக்கிட்டே போறான். இப்படி அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். பட் ஆனா அவளோட 1 ஷாட் கில் அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் அது ரொம்ப ரிஸ்கியான மூவ். இதை நான் பண்றேன் ஹேமஜி சொல்றா. ஓகே நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் மாஸ்டர் இதுக்கு மேலேயே துரத்தாதீங்கன்னு வா சொல்லுவோம். நம்ம ஹீரோவா பண்ண போறத புரிஞ்சுக்கிறான். 1 ஷாட் கில்லாவா ஹேமஜி மேல யூஸ் பண்றா. பார்த்தா டீமன் கேல் டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு இறந்து போறா. ஆனா அது எப்படின்னு வா கேட்கவும். என்னோட நியூமரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எபிலிட்டியை யூஸ் பண்ண இந்த விர்ச்சுவல் கேம் மொத்தமும் டேட்டாஸ் தான் அப்படின்னா என் அட்டாக் ட்ரெஜெக்டரியோட நியூமரிக் வேல்யூஸோட லொகேஷனை சேஞ்ச் பண்ண அப்படின்னு வா சொல்லுவோம். அடங்கப்பா இவா மைண்ட்ல அவ்வளோ பெரிய கால்குலேஷன் ஜஸ்ட் ஒரு
ஸ்கிரீன்ல போட்டுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ என்ன மான்ஸ்டரான் டேமன் கேள் கேட்கவும் நான் ஜஸ்ட் என் மாஸ்டர் ஷினஹாராவோட ஹம்பிள் மைட் அப்படின்னு சொல்லி ஹேமஜி சொல்றா. நம்ம ஹீரோ அப்படியே நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிட்டே போறான். திடீர்னு ஒரு பொண்ணு அட்டாக் ஆகுறா. இது ஆகிசுக்கியோட வேலை தான். நிறைய ட்ராப்ஸ் அவ செட் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இன்னொரு அகாடமி 2 பசங்களும் ஆல்ரெடி தோத்துட்டாங்களா அப்படின்னு டேமன் கேள் பார்த்துட்டு உன்னோட கவுண்டர் ஆக்ட் ஸ்பெல்ஸ் அது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வா சொல்லவும் யார் சொன்னது நம்ம ஹீரோ கேட்கறான். கிட்ட இருந்த 35 நீ யூஸ் பண்றேன்னு வா சொல்லவும் எல்லாத்தையும் வா கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என் மாஸ்டர் தொடணும்னா என்ன தாண்டி தான் போகணும்னு ஹேமஜி சொல்லவும் இன்னொரு பொண்ணு வா ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ஹேமஜியா அசைய விடாதபடி பண்றா. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வா மைடால அசைய முடியாது. அந்த சான்ஸ் போதும் நான் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னு டீமன் கேர்ள் சொல்லவும் ஆனா அவன் ஒன் ஷாட் கில் அதுவும் நிறைய டீம்மேட்ஸ் இருந்தா தானே ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த எபிலிட்டி என்னால தனியாவே யூஸ் பண்ண முடியும் தானா இந்த ஆர்சனல் கேமுக்காக என் மத்த டீம்மேட்ஸ் கூட இருந்தா அதோட அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ரூல்ஸ் நான் மாத்தி வச்சிருந்தேன். பட் இப்போ எனக்கு வர ஆப்ஷன் இல்ல அப்படின்னு டீமன் கேர்ள் அவ கூட இருக்கிற ஃப்ரெண்டையே வந்து கட் பண்ணிட்டு ரோலை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என் எபிலிட்டி இப்போ நான் தனியா இருந்தா தான் அந்த அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஒன் ஷாட் கில்ல வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. ஹீரோ டெலிபோர்ட் ஆகி டக்குன்னு அவளை அட்டாக் பண்ணுவா. நீ ஏரியாவை ஆக்குபை பண்ணவே தான் எல்லா பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டே ஒன்ட்டு எப்படி கவுண்டர் ஸ்பெல்ஸ் இருக்குன்னு வா கேட்கவும் இண்டிகோ ஸ்டாரோட பிளாக் விங் எபிலிட்டியை யூஸ் பண்ண நீ பார்த்ததுல நான் நிறைய இடத்த ஆக்குபை பண்ணவே இல்லை. அது எல்லாமே இல்யூஷன்ஸ். என்கிட்ட நிறைய கவுண்டர் அட்டாக் ஸ்பெல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அவ எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஒரு நிமிஷத்துக்கு பிளாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அவ தப்பிச்சு போயிருந்தா. ஆனா அவ நினைச்சிருந்தா என்ன கொண்டிருக்கலாம். அவ ஏன் கொல்லாம போனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு பின்னாடி அந்த 100 ஃபேஸஸ் தான் இருக்கிறா அப்படின்னா டீமன் கேர்ள் 100 ஃபேஸஸ் கூட டீம் அப் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மீதி இருந்த அந்த 2 பேரையும் நான் கொன்னுட்டேன். நான் எப்படி நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆகிசுக்கி கேட்கிறா. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த 2 பசங்களையும் தோக்கடிச்சிட்டோம்னா அவங்க அகாடமி ஏரியா நமக்கு சொந்தமா இருக்கணும்ல அது ஏன் இன்னும் ஆகல அப்படின்னு ஆகிசுக்கி பார்க்கவும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். அந்த 2 பேரையும் தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி 100 ஃபேஸஸோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கான்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஆகிசுக்கி சொல்லவும் பிரின்சிபல் கொரோஹாஷி தான் அதுக்கு பின்னாடி இருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகிசுக்கியும் ஹீமஜியோ சொல்றாங்க. பர்சனல் காரணத்தினால நாங்க மதிய கேமுக்கு வரல. பட் அதால நீங்க பெரிய ரிஸ்க்ல இன்னைக்கு மாட்டிட்டு இருந்தீங்க. நான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். பட் நான் ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இல்ல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சிஞ்சி நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறான். உண்மையிலே உனக்கு நானும் சேவை பிடிக்காதான் நம்ம ஹீரோ கேட்கும் அப்படின்னு இல்ல அப்பதான் அவ பொறுப்பா நடந்துக்கிடுவா. பட் அவ உண்மையிலே ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்னு சிஞ்சி சொல்லவும் உண்மையா நீ என்ன பத்தி அப்படியா திங்க் பண்ற அப்படின்னு நானும் எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுருதா. நானும் அப்படி உன்னை பத்தி திங்க் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லவும் பட் நீ ஏன் வாயில என்ன திறமைசாலின்னு சொன்னு வா சொல்றா. அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம சமாளிக்கிறான். ஆன்லைன்ல நான் வீடியோ பார்த்தப்பதான் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். நானும் அந்த இன்னொரு ஸ்கூல் பையனை திடீர்னு அட்டாக் பண்ணாலே ஆக்சுவலி அவன் சீக்கிரட்டா நம்மள அட்டாக் பண்றதுக்காக ஸ்பெல்ல கேஸ் பண்ண ரெடியா இருந்திருக்கான். நானும் அவனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலன்னா நம்ம கண்டிப்பா அன்னைக்கு தோத்துருப்போம் நம்ம ஹீரோ சொல்லவும் விஷயத்துக்கு நான் உன்னை ரொம்ப திட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சிஞ்சி சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் நேமே நம்ம டீமுக்காக நிறைய செஞ்சிருக்கதா அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா இப்ப அவங்க 2 பேருமே ஒன்னு சேர்ந்துருந்தாங்க. இப்ப நம்ம ஒன்னு சேர்ந்து பிரோஜனம் இல்ல. ஷினஹரா வர எலிமினேட் ஆயிட்டான்னு சொல்லவும் எனது ஷினஹரா நீ கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்கறான். ஆமா அவன் தன்னைத்தானே எலிமினேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நானே சொல்றேன். நம்மள நம்பிக்கை வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ சொல்லிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிறான். இப்ப அந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆகிறான். ஏன்டா அப்படி பண்ணு சிஞ்சி கேட்கவும் எல்லாமே நான் ஒரு பிளானோட தான் பண்ணேன். அப்படின்னா தான் நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் நீ எலிமினேட் ஆனதுக்கும் ஏமே அகாடமி வின் பண்றதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சிஞ்சி கேட்கவும் 100 ஃபேஸஸ் இப்ப நிறைய டீம் வர சேர்த்துக்கிட்டா இனி நம்ம ரோல்ஸ் படி விளையாண்டா ஜெயிக்க முடியாது. எல்லாம் என் பிளான் படி தான் போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் பிரசிடென்ட் வந்து அந்த பெட்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே கூட 3 நாளைக்குள்ள நம்ம ஹீரோ 3 கமாண்டரை வந்து தோக்கடிக்கல. நம்ம ஹீரோ தன்னை ஷூட் பண்ணி எலிமினேட் பண்ணிக்கிட்டான். இனி பிரசிடென்ட் ஷிஞ்சி தான் கமாண்டரா இருக்க போறான். பட் இவங்களுக்குள்ள இருந்த இந்த பெட்டுக்காக மட்டும் நம்ம ஹீரோ இதை பண்ணல. ஃபேக் சாரசாவா இருக்கிற 100 ஃபேஸஸ் வந்து மத்த டீம் அகாடமி கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டா. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ எப்படி வின் பண்ண போறான் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.